சிறுகக் கட்டி பெருக வாழ் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அதுபோல இன்று நமக்கு சிறுகக் கட்டி என்ற ஒரு சிந்தனை உரை வழங்குவதற்காக திருப்பூரிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். ஐயா அவர்களின் சிறப்பான நகைச்சுவையான சிந்தனை உரைக்குள் செல்வதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் மனவளக்கலையில் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். மனவளக்கலையில் MA பயிற்சி அறிமுகப்படுத்தப்பட்ட போது முதல் பேட்சில் முதல் மாணவராக முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற பெருமைக்கு உரியவர். திருப்பூரில் வெற்றி பட்டிமன்றம் குழு என்ற ஒரு குழுவை நிறுவி பல்வேறு பட்டிமன்ற பேச்சாளர்களையும் உருவாக்கி வருகின்ற சிறப்புக்கு உரியவர்கள். அரசு பள்ளிகளில் மனவளக்கலை பயிற்சிகள் கொடுத்து அதிக சதவிகிதத்தில் மாணவர்கள் தேர்ச்சி பெற உதவி செய்து வருகின்றார். இது மிகவும் பாராட்டத்தக்க ஒன்றாகும். மேலும் ஞானாசிரியர் விருது பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். நகைச்சுவையாகவும் சிந்திக்கும் வகையிலும் பேசக்கூடிய திறம் படைத்த ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். இனி அரங்கம் அவர் வசம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வீடியோல வரலீங்களா? வந்துச்சேன். ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றியா. நீங்க தொடங்கலாம். பெருமக்கள் சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து. சிறுக கட்டி, நான் சிறுக கட்டுறது பெருக வாழ்ன்னு சொல்லல. அது சந்திரா உங்களுக்கு முன்னோர்கள் சொன்னத நான் வேறொரு நுட்பமான விஷயத்தை கொண்டு வரலான்னு பார்த்தேன். சரி, சிறுக கட்டியே பெருக வாழ்வோம். ஆனா இன்னைக்கு யாரும் சிறுக கட்டி பெருக வாழ்றதுக்கு தயார் இல்லைங்க மேடம். எல்லாம் பெருக கட்டி சிறுக வாழ்றதுக்கு தான் தயாரா இருக்காங்க. வீடு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற போது வாழ்ந்த வீடுகள், உண்மையை சொன்னா கொஞ்சம் வருத்தமா இருந்தா கூட சொல்றேன், பெட்ரூமே பார்த்தது இல்லைங்க. ஆனா 10 குழந்தைகளுக்கு மேல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வீடு கட்டினாலே எத்தனை பெட்ரூம் தான் கேட்கறான். BHA BHA பெட்ரூம், ஹால், கிச்சன் அப்படின்ட்டு 2 BHA 3 BHA ஒரு அப்புறம் இண்டிவிஜுவல் வில்லாங்கிறான். என்னென்னமோ அந்த மாதிரி ஆகுதுங்க. அது பெருக கட்டி சிறுக வாழ்வு. அப்பேற்பட்ட 3 BHA பார்த்தா 2 பேர் தான் இருக்காங்க. பெற்றோர்கள் எங்க இருக்காங்கன்னா ஊர்ல இருக்காங்க சார்ங்கிறாங்க. குழந்தைகளை யாரு பாத்துக்காங்கன்னா இல்ல சார் அதுக்கு மெய்டு வருவாங்க, சர்வன்ட் மெய்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க பெங்களூர்ல உண்மையா நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சர்வன்ட் மெய்டு புருஷன் முண்டாட்டி 2 பேர் வேலைக்கு போனதுக்கு பின்னால 2 பேருமே ஐடியில் இருக்காங்க. வேலைக்கு போனதுக்கு பின்னால இந்த அம்மா வரும் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு. இவங்க இந்த குழந்தையை எடுக்கிறதுக்கு குழந்தையை காமிச்சு பிச்சை எடுத்து போயிடலாம். அது ஒரு தனி வருமானம், நல்ல வருமானம். சிக்னல்ல நின்று குழந்தையை காமிச்சு பிச்சை எடுத்தா இவங்க கொடுக்கறது போல 3 மடங்கு 4 மடங்கு சம்பாதிச்சுட்டு இவங்க வரக்குள்ளார குழந்தையை கூப்பிட்டு வருது. குழந்தைக்கு உணவு வெயில தான் காஞ்சி நிக்கணும். என்னன்னா நம்ம குழந்தை கருத்து போகுது, அது பெங்களூர்ல கருத்து போகுதுன்னு பார்த்தா அப்புறம் தான் இவங்க பார்த்து சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இந்த மாதிரி CCTV எல்லாம் இல்லாத காலத்துல நடந்த உண்மையான சம்பவம் இது. அப்போ பெரியவங்க சொன்னது எதுக்குங்க, சில கட்டுமானங்கள் நமக்குள்ளார வச்சுக்கணும் அப்படிங்கறத. கட்டுமானங்கிறது சுய கட்டுப்பாடுகள்னு பேருங்க. சுய கட்டுப்பாடுகள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா தேவை. அதைய ஒவ்வொன்னா உணர்வுகளை கொஞ்சம் சிறுக சிறுக சிறுக, அதாவது தேவையற்ற உணர்வுகளை கொஞ்சம் கட்டி வச்சாதான் அது உணர்ச்சி நிலைக்கு தள்ளாது. உணர்ச்சி நிலைக்கு தள்ளினா தான் நம்ம வாழ்க்கை ஒரு சீராக ஒரு சீக்வன்ஸா போயிட்டு இருக்கும், ஒரு தொடரா போயிட்டு இருக்கும். இல்லைன்னா உணர்ச்சி நிலை மாறிடுச்சுன்னா பைபாஸ் டைவர்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது அதன் போக்குலதான் நம்ம போக முடியுங்க. டேக் டைவர்ஷன்னா நீங்க ஹைவேல போயிட்டு இருப்பீங்க, ரோடு தெரியும், எந்தெந்த தூரம் தகவல் பலகை இருக்கும். கூகுள் மேப் போட்டாலும், இன்னைக்கு கூகுள் மேப் போட்டாலும் அது ஆத்துல குளத்துல எல்லாம் கொண்டு விட்டுருதான். அது தெரியல, அந்த இடத்துல குளம் இருக்கிற இடத்துல தானே வீடு கட்டியிருக்கான், அதனால அப்படி கொண்டு விடுதுன்னு சொல்றாங்க. இப்ப அது மேப் எல்லாம் கிடைக்காது, வழியும் தெரியாது. ஏதோ பைபாஸ்ல இறங்கிட்டீங்கன்னா அது போற வழியில கொண்டு போய் எப்ப சேர்த்ததோ அப்பதான் சேர முடியும். அப்ப அந்த சூழ்நிலையில நம்ம வாழ்க்கை. அப்ப சுய கட்டுப்பாடுங்கிறது நமக்கு மனித வாழ்வுல கட்டுப்பாடுதான் இங்க மேன்மையை தரும். நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாங்க.
நண்பர்களே, நம்ம வீட்டுல இருக்கிற போது எப்படி வேணாலும் இருக்கலாங்க, பிரச்சனை இல்லை. வீட்டுல இருக்கிற போது நம்ம ரூல்ஸ் எல்லாம் வேண்டியது கிடையாது. நம்ம அளவுக்கு நம்ம இருந்துக்கலாம். லுங்கியோடு இருக்கலாம், ஷார்ட்ஸோடு இருக்கலாம். பெண்கள் வந்து இப்ப அது ஒரு தேசிய உடையாவே தமிழ்நாட்டுல ஆகி போச்சுங்க. பேர் நைட்டியா, அதை போட்டுட்டு மெல்ல மெல்ல வீட்டுக்குள்ளார இருந்தது, வீட்டுக்கு வெளியே வந்தது. இப்ப மளிகை கடை வரைக்கும் போச்சுங்க. இப்போ ரேஷன் கடைக்கும் போகுது. அப்புறம் இப்ப வந்து கரண்ட் ஆபீஸ் போகுதுங்க, எல்லா பக்கம் போகுது. நீ என்ன பஸ் ஏறி போகல, போட்டு போல் இருக்கு. அது இஸ்லாமிய சகோதரிகள் அதுக்கு மேல சார் ஒன்னும் கவலை இல்லை, நாங்க ஒரு மேல அது ஒரு பர்தா போட்டுப்போம், அப்படியே ஏறி போயிடலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தா சில ரூல்ஸ் இருக்குங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அது ஃபாலோ பண்றதுக்கு தான் மனச கொஞ்சம் கட்டி போடணும். இல்ல நான் இஷ்டத்துக்கு இருப்பேன்னா கொஞ்சம் சிரமம் ஆயிரும். அப்புறம் சட்டம் நமக்கு துணைக்கு வராது. துணைக்கு வரலைன்னா நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு இடத்துல நம்ம பொதுவா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேங்க. வாழ்க்கையில உண்மையா நடந்த சம்பவம் தான். நானும் எனது மூத்த சகோதரர் ஒரு முக்கியமான அரசாங்க வேலையா அவருடைய கார்ல நான் தான் ஓட்டிட்டு இருக்கேன். போகும்போது என்ன எரியாம நல்ல கார் கொஞ்சம் அழுத்தினா வேகமா போகுது. அப்ப என்னுடைய சகோதரர் சொன்னாருங்க, அவரு கொஞ்சம் தியானம் வந்து நல்லா பண்ணுவார். அப்ப இன்டைரக்டா வந்து அப்ப நம்ம எல்லாம் பண்றது இல்லையா, நம்ம பண்றோம்னா அவரு முன்னுரிமை வச்சுங்களேன், தியானம் பண்ணல வேற எதுவும் பண்ண மாட்டாரு. அதான் கட்டுப்பாடுங்க, அதனாலதான் கட்டுப்பாடு. அப்புறம் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, இப்ப கொஞ்சம் வேகம் அதிகமா இருக்கு அப்படின்னு. இல்ல ஒண்ணும் ரோடு ஃப்ரீயா தான் இருக்குது, இல்லப்பா கொஞ்சம் ஏதோ ஒண்ணுன்னா நம்ம வாழ்க்கையே திசை மாறிடும். இவ்வளவு பெரிய வார்த்தைங்க. நம்ம வாழ்க்கையே திசை மாறிடும், போற வேலை கெட்டு போயிடும், எதுக்காக போறோங்கிற நோக்கம் வந்து நிறைவேறாம போயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பெரிய இடைஞ்சலா மாறிடும் அப்படின்னு சொன்னார். இவ்வளவு சொல்றாருன்னா காலை எடுத்தேன், ஸ்லோ பண்ணிட்டோம், மெல்ல போவோம். ஏன்னா நேரம் இருக்கு, நம்ம எப்பவுமே நேரத்திலேயே கிளம்பிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிராபிக்கா இருந்தாலும் அங்க போய் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி அவருக்கும் டிராபிக்கா தான் இருக்கும், அந்த அதிகாரியை சந்திக்கிறவரும் இங்க இருந்து தான் வர்றாரு. அதனால நமக்கு மட்டும் டிராபிக் இல்ல, அவருக்கும் டிராபிக்கா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து நல்லமாவே போய்க்கலாமே அப்படின்னா, அது பாருங்க மகரிஷி சொன்ன தத்துவத்தை அவருக்கு கடைபிடிக்கிறாரு. எப்படின்னா அந்த உடனடியா குத்தி காட்டுதல், சுதந்திரங்கிற இடத்தையும் வந்து நம்ம அந்த இடத்துல கட்டுமானம் இல்லாம இப்ப பாருங்க, சுதந்திரம்ங்கிறது கட்டுப்பாடற்ற சுதந்திரம் தானே வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை கொடுக்கும். சுதந்திரத்தை சரியா புரிஞ்சுக்கிறாம இருக்கிறனால அது சொன்னாருங்க, கரெக்டா குத்தி காட்டாம பக்குவமா சொன்னாரு. இந்த மாதிரி போற வேலையும் கெட்டு போயிடும், வாழ்க்கையும் திசை மாறிடும், நோக்கம் கெட்டு போயிடும், எல்லாமே. அதனால கொஞ்சம் நம்ம ஒரு டிராபிக் இருக்கும், போனாலும் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த வேலை நடக்கலைனாலும் ஒரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னா அதையும் வந்து என்னுடைய முதலாளி கடைபிடிச்சாருங்க. நான் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு பையிங் ஆபீஸ்ன்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல, திருப்பூர்ல. வெளிநாட்டு நிறுவனத்துக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பையருக்கும் இங்க உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வச்சுக்கங்களேன். இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து அவங்க என்ன கேட்கறாங்களோ அவங்களுக்கு நாங்க இது பண்ணி கொடுக்கணும். இவங்க என்ன சந்தேகம் கேட்கறாங்களோ அவங்க கிட்ட தெளிவுபடுத்தி கொடுக்கணும், அந்த வேலை. அதுல ஒரு முக்கிய பொறுப்புல நான் இருந்தேன். அப்புறம் அவரும் அப்படிதான், வண்டி ஓட்டுறது போது நான் வண்டி ஓட்டுறதுக்கு தயாரா இருப்பேன், அவரும் உட்காந்துப்பாரு, ஓட்டுங்க அப்படிம்பாரு. சிக்னல் அங்கேயே தூரத்துலயே ஒரு 10 இந்த நம்பர் காமிச்சிருந்தா 10 காமிச்சுன்னா வேகமா போயிடலாம் அப்படிங்கிற போது ஸ்டாப், நம்ம நின்று கூட போலாம், இல்லைன்னு இருக்கு. அதே மாதிரி யாராவது பெரியவங்க வயசுல மூத்தவங்க வந்தாலும் அவங்கள முதல்ல போக சொல்லலாம், யூ கேன் கோ சார் அப்படின்னு சொல்லுவேன், முதல்ல போங்க அப்படின்ட்டு. அதனால நம்ம விதிகளை வந்து மிதிக்கிறோம், மதிக்கிறது இல்லை. உண்மையை நான் கவனிச்சு பாருங்க, உண்மையில வர்றவங்க தான் வந்து நம்மளை பார்த்து போயான்னு சொல்லிட்டு போறான். அப்ப நான் கொஞ்சம் அதை வந்து சிந்தனை செய்யுங்கன்னு மகரிஷி இந்த மாசம் அன்பொழியில எழுதியிருக்காங்க. அப்போ அதை சிந்தனை பண்ணி பார்த்தா உண்மையில வர்றான், நம்மளை பார்த்து போன்னு சொல்றானே அப்படின்னா என்னன்னா அவன் கரெக்டா தான் சொல்றான். நாங்க தாறுமாறாதான் வருவோம், நீ கொஞ்சம் பார்த்து போய்க்க அப்படிங்கிறது அதனுடைய சிந்தனை. அந்த சிந்தனை பண்ணிட்டோம்னாதான் நமக்கு கொஞ்சம் சுய கட்டுப்பாடு வரும். சுய கட்டுப்பாடு சுதந்திரத்தினுடைய வேல்யூவை கொடுக்கும். நண்பர்களே, அந்த சிறுக கட்டிங்கிறது சுதந்திரத்தை வந்து நம்ம கட்டுப்பாடு இல்லாம வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து இப்ப கணவன் மனைவிக்கு இடையிலேயே வந்து ஆண் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கங்க, பெண்கள் இல்லத்தரசியா இருக்காங்கன்னு வச்சுக்கங்க, இவருடைய மேலாதிக்கத்தை அவர் செலுத்துறாருன்னா இவருக்கு சுதந்திரம் இருக்கான்.
அலுவலகத்துல எல்லாம் பேச முடியாது. நீங்க அவரே வந்து நீங்க பள்ளிகள்ல நீங்க ஆரம்ப பள்ளி நர்சரியில இப்ப குழந்தையை சேர்த்துறாருன்னு வச்சுங்க. அந்த குழந்தையை வந்து ஆரம்ப பள்ளியில கட்டுப்பாடு வந்துருதா? அப்புறம் துவக்க பள்ளியில சேர்த்துறாருன்னு வச்சுங்க. அந்த துவக்க பள்ளியில சில கட்டுப்பாடுகள் வந்துருதா? அதை நம்ம யூனிஃபார்ம் போடணும், சாப்பாடு பை டை இப்படி எல்லாம் கட்டணும், எல்லாம் உணவு கொடுத்துடணும். இல்ல அது உணவுக்கெல்லாம் கூட இப்ப கட்டுப்பாடு போடுறாங்க. என்னென்னமோ உணவெல்லாம் நீங்க கொடுக்கணும், இதை கொடுக்க கூடாது. என்ன முக்கிய பிரதமர்கள் பிரதம மந்திரி மாற சாப்பிட்டு பார்த்து சாப்பிட வைப்பாங்களேன்னு அது தெரியல. அது ஆயமா அந்த வேலை பண்றாங்களே அது தெரியல. சில பள்ளிகள்ல உணவை அவங்களே கொடுத்துட்றாங்க, அது எப்படின்னு தெரியல. அப்ப உயர்நிலை பள்ளிக்கு போறபோது அதுல ஒரு கட்டுப்பாடு, ரூல்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் அந்த இதெல்லாம் பண்ணணும், ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும். பாருங்க எல்லா இடங்கள்லயும் இந்த கட்டுப்பாடு இருந்தாதான் அந்த லீவ் விடுற போது, இப்ப மே மாசம் லீவ் விடுற போது எவ்வளவு சுதந்திரமா இருக்கு. இந்த லீவ் அனுபவிக்கிறது ஒரு சுதந்திரம். அப்ப அந்த கட்டுப்பாடுகள் வந்து முடிஞ்சு நம்ம கல்லூரிக்கு போனோம்னா கொஞ்சம் சில கட்டுப்பாடுகள் யூனிஃபார்ம்ங்கிறது தளர்த்தப்படும். பட் சில கட்டுப்பாடுகள் அங்கேயும் வச்சிருப்பாங்க. அந்த கட்டுப்பாடுகள் இப்ப கொஞ்சம் சிதைஞ்சிட்டு வருதுங்க. நாங்க பள்ளிகள் கல்லூரிகளுக்கெல்லாம் போறபோது அந்த பிளஸ் ஒன்ங்கிற இதுக்கு போறபோது 10 வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, சொன்ன பேச்சு கேட்கறாங்க. தனியார் பள்ளிகள்ல பிரச்சனை இல்லை, அரசாங்க பள்ளிகள்ல 10 வரைக்கும். 11, 12 கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது, என்னன்னு தெரியல. அது வந்து இப்ப நம்ம உலக நலத்தை வாழ்த்து அவங்ககிட்ட பாடுறது கொஞ்சம் பயமா இருக்கு. உலகம் எல்லாம் பருவமழை பெய்யட்டும்னு சொன்னாலே அவங்க இன்னும் கோரசட்டும் அப்படிங்கிறாங்க. அது மியூசிக் கொடுக்குறாங்களா? இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு அல்லாத சுதந்திரம் என்னை யாரு கேள்வி கேட்க முடியும், என்னை யாரு என்ன பண்ண முடியும், அரசாங்கமே எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது, அதனால நாங்க எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு. அதல்லப்பா அது. அதனால இப்ப இப்படி இருக்கலாம், காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க சமுதாயத்துல தூக்கி எறியப்படுவீர்கள். அந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாரும் உங்க கூட படிச்சவங்க உண்மையான கட்டுப்பாடு சிறுக கட்டி மனசையும் உடலையும் வந்து சமுதாயத்தை மதிச்சு அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு நல்ல வேலைக்கோ தொழிலுக்கோ போயிடுவாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம தூக்கி எறியப்படுகின்ற போது வன்முறையான எண்ணங்கள் வரும். அதை இப்ப சேனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்குதான் நாங்க மனவளக்கலை யோகாவிலிருந்து வந்திருக்கோம். கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இன்னொருத்தர் அதை பார்த்து சிரிக்கான் பாரு. அவன் வந்து அவன் கை கட்டி கேட்கிற போது இந்த பசங்களுக்கு நம்ம தனியா குறும்பு பண்றவனை கூப்பிட்டு நல்லா அட்வைஸ் பண்ணோம்னா அங்க 4 பேர் இவனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டுங்க வாய் குத்தி அப்படியே சிரிப்பாங்க. சிரிக்கிற போது இவனும் நம்மளை கவனிக்காம அந்த சிரிக்க வச்சு சேர்த்துப்பாங்க. அந்த குழு மனப்பான்மைங்கிறது அந்த இடத்துல வந்துருதுங்க. குழு எது நல்ல நோக்கத்துக்கு போற போது நல்ல நோக்கத்துக்கு போயிருக்காங்க. சில பேர் வந்துடுறாங்க, இல்ல சார் நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்ட்டு இப்படி வந்துடுறாங்க. சில பேர் அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உயர்நிலை பள்ளி தாண்டி கல்லூரிக்கு போறபோது சிறிது தளர்த்தப்படும். வேலைக்கு போறபோது பயங்கரமா வந்துருக்கு. அரசாங்க வேலைக்காகட்டும் இல்ல நீங்க தனியார் துறைக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து சட்டத்திட்டங்கள் வந்துருது. அதுக்கு அந்த சட்டத்திட்டங்களை மதிச்சு நம்ம வேலை செஞ்சு பொருளீட்டி வர்றபோது இல்லத்தரசிக்கு வர்ற போது அந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஆமா அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான சுதந்திரம் இருக்குல்ல. அதனாலதான் அவங்களுக்கு பேர் இல்லத்தரசி. நீங்க இங்க வந்தாலும் கணவன் வந்து அந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணித்தான் அவங்க செய்யுங்கிறது செஞ்சுதான் ஆகணும். அதுல ஒரு சின்ன சமயத்துல கூட ஒரு புத்தகத்தை வாசிச்சேன். அது இல்லத்தை பத்தி ரொம்ப தெளிவா தந்தையை சொல்லாதது போல இல்லைங்க. குடும்பத்துல வந்து கட்டுப்பாடுங்கிறது இல்லைங்க, அறிவுதான் ஆட்சி பண்ணணுங்கிறது. இதை விட என்னங்க குடும்ப அமைதியில அங்க இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் வந்து அறிவுதான் ஆட்சி பண்ணணும். ஆனா என்னவோ தெரியல, உணர்ச்சி ஆட்சிக்கு வந்துருது. அந்த உணர்ச்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா வாழ்க்கை வந்து கட்டுப்பாடுங்கிறது இல்லாம சிறுக கட்டாம அந்த உணர்ச்சிய நம்ம பெரிதா விட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா ஹைகோர்ட் வரைக்கும் போயிடும். பேசாம இருந்து ஆயிடுறாங்க. நேருக்கு நேரம் நிறைய இடங்கள்ல நானும் பார்த்திருக்கேங்க. பார்த்தா தமாசா இருக்கும். அவ்வளவு நல்லா இல்லறத்துல இருந்தவங்க அதுக்கு நம்ம முன்னுதாரணமா கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க இதெல்லாம் நம்ம உதாரணமா வச்சிருக்கிறவங்களே அப்படி நடக்க பொழுது நம்ம மனசு லேசாயிடும். இதுதான் ஒரு சங்கடம். யார நாம அபிமானமா வச்சிருக்கோமோ அவங்க குடும்பத்துல இது நடக்கிற போது நம்மவும் பண்ணுனா என்னங்கிறது அதான் இதுங்க நம்ம மனதனுடைய தன்மை. சீக்கிரம் போய் விட்டீங்க, கெட்டதுல உடனே விட்டீங்க. அப்போ இல்லத்தரசிங்கிறது அவங்களுக்கு உண்டான சுதந்திரம் என்னன்னு பார்த்து அவங்களும் சில முடிவு எடுக்கணும். அவங்க வேலைக்கு போற மாதிரி இருந்தா ஓகே. நம்ம சரி இல்லத்துல பொருளாதாரத்துக்காக அவங்க திறமைய பயன்படுத்தி பொருள் ஈட்டுறாங்க, குடும்பத்துக்கு உறுதுணையா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு
கல்வி கல்விகளுக்கெல்லாம் அவ்வளவு இருக்குல்ல. கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோவா ஆகுது இல்லையா? இல்ல வேற ஒரு கால் வந்தது, கட் பண்ணி விட்டேன். ஆன்லைன் கட் பண்ணிட்டேன். இப்ப கேக்குறேன். இன்றைய பொருளாதார சூழ்நிலை பாருங்க, புருஷன் முன்னாடி 2 பேர் வேலை செஞ்சாதான் இன்னைக்கு வந்து கல்வி கொடுக்க வேண்டியது. நான் விளையாட்ட கேட்பேன், அட இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க நிறுவனங்கள், நான் வேலை செய்யற நிறுவனத்துல எல்லாம் புருஷன் முன்னாடி இத்தனை பேர் வேலை செய்யறீங்களாப்பா, என்னப்பா பண்றீங்க அப்படின்னா, இல்ல சார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அது பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்குது. அப்ப இவ்வளவு இந்த பொருள் ஈட்டி இது காக்கிறது எல்லாமே வந்து கணவன் மட்டுமே வேலை செய்யற இடத்துல, அந்த இடத்துல மனைவி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்ல. என்னன்னா இல்லத்தரசின்னா என்ன சப்போர்ட் பண்ணா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க இல்லத்தரசிங்கிற ஸ்டேட்ல இருந்து ஹோம் மேக்கருங்க ஸ்டேட்டுக்கு போயிட்டோம். நான் வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க அப்படின்னு விட்டுட்டோம்னா அவங்க பொருள் ஈட்டுறதுல முழு கவனம் செலுத்தலாம். அது வந்து அருமையான கட்டுமானம் இல்லையா? சிறுக கட்டுங்கிறது இல்ல, அவருக்கு நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது. அதையும் நீங்க பயமா பண்ணி ஆதிக்கத்தை கொண்டு போய் வைப்பாங்க. இதுக்கு நிறைய புரிதல் வேண்டியது இருக்கு. இந்த சிறுக கட்டுறதுங்கிறது எதை கட்டி போடணும், எதை கட்டாம விடணும். அன்பை கட்டவே கூடாதுங்க. நம்ம இப்ப எல்லாம் அன்பை கட்டி போட்டாச்சுங்க, பாசத்தையும் கட்டி போட்டாச்சு. இதுதான் பிரச்சனை. அன்பு பாசத்தை எல்லாம் இருந்த அன்பே கிடையாதுங்க, பம்புதான் இருக்கு எல்லா இடங்களையும். வந்து அன்புங்கிறது வந்து இப்போ அது வியாபாரமா மாத்தியாச்சு. இப்ப என்னன்னா, குழந்தைகள் இருக்க நீ அதை கொடுத்தா நான் அதை கொடுப்பேன், நீ வந்து ஹோம்ஒர்க் பண்ணாதான் நான் அதை கொடுப்பேன். வியாபாரமா இருக்கு. அது புரிதல் ஏற்படணும். நீ ஹோம்ஒர்க் பண்ணிருப்பா, பண்ணலைன்னா எனக்கு பண்ண தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது, உனக்கு தான் தெரியும், நீ தான் நாளைக்கு சங்கடப்படணும். அதனால அதை பண்ணி வச்சுட்டு செல்போன் பண்ணி வச்சுட்டு விளையாடு அப்படின்னு பொறுமையா குத்தி காட்டான்னு சொன்னா, நீ பண்ணாதான் சோறு போட வேண்டாம், எனக்கு சோறே வேணாம். நீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அப்படி பாருங்க. அது சுதந்திரம் புரிதல்னு இல்ல, எதையும் கட்டணும், இந்த உணர்ச்சியை கட்டணும். குடும்பத்துல வந்து முதல்ல குடும்பத்துல நீங்க குடும்ப தலைவன் வந்து அவங்க இல்லத்தரசியா இருந்துதான் கொஞ்சம் ஹோம் மேக்கரா மாறி அதுக்கு மாறுறதுக்கு இன்னொரு நல்ல விஷயங்க என்ன தெரிஞ்சு போனோம்னா, கணவனுடைய தொழிலை பத்தியும் இல்லத்தரசிகளா இருக்கிறவங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்றாரு. எப்படின்னா ஒரு 10% தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க வந்து எந்த இடத்துல எந்த சங்கடப்பட்டு வர்றாங்க, எவ்வளவு சிரமப்பட்டு வர்றாங்க. அதனால அவங்க தொழில அவங்க சார்ந்தவங்க யாராவது போன் பண்ண கூட, அவங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துருக்காரு, தூங்குறாரு, கொஞ்சம் மறுபடியும் கூப்பிட்டு சொல்றேன், என்ன விஷயம் சொல்லுங்க, நான் எழுந்தோம்னா முதல்ல சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன். அதுக்கு அவர் தொழிலை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்போ மின்சார வாரியத்துல இருந்தாருன்னா அவர் வந்து ஏதோ ஒரு இவரு வந்து லைன் இன்ஸ்பெக்டரா இருக்காருன்னு வச்சுக்கங்க, அவரு வந்து இல்லைங்க ஏதோ ஒரு அவசரமான பெரிய இடத்துல இருந்து கூப்பிடுறாங்க, அவங்க சர்வீஸ் கட் ஆயிருக்கு, ஏதோ பிரச்சனைங்கிற போது இவர் குளிச்சுட்டு இருக்காருன்னா அதை பொறுப்பா, ஐயா குளிச்சுட்டு இருக்காருங்க ஐயா, இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் வந்து மறுபடியும் நம்பர் கொடுங்க, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, அலுவலகத்திலயா இல்ல உங்க வீட்லயா சர்வீஸ் வந்து லைன் கட் ஆயிருக்குதா, அதனால அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சா அவங்களுக்கு அந்த பதில் நல்லா இருக்கும். இவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, குளிச்சுட்டு சொன்ன சார் மாமா இவங்க கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி இவர் என்ன கூப்பிட்டாங்க, இந்த நிறுவனத்திலிருந்து கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் அவசரமா இன்னைக்கு லைன் போயிடுச்சா, அதனால நான் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன், எந்த இடம்னு குறிச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு நல்லா இருக்கு. இதாங்க புரிதல். இதை விட்டுட்டு ஏதாவது யாரோ கூப்பிட்டாங்க நீயே பேசு போ அப்படின்னா அது அப்புறம் இது இல்லத்தரசுனா மாறாம என்ன எதிர்நாட்டு அரசுனா மாறி இல்லத்த அரசுனா மாறாம எதிரி நாட்டு அரசனா மாறின எப்ப போர் தொடுக்கலாம், போருக்கு என்னென்ன கருவிகள், எல்லா கருவிகளையும் எடுத்து வச்சிருப்பாரு. அத்தனை கருவிகளையும் எடுத்து வச்சு போருக்கு சண்டைக்கு ரெடியா இருப்பாரு. ஆனா நீங்க மனவளக்கலையில வந்துட்டீங்கன்னா நம்ம போர்க்கருவிகள் எடுக்க வேண்டியது இல்லைங்க, நம்ம இருப்பாங்கன்னு அக்செப்டன்ஸ் வந்துடும். இப்ப நமக்கெல்லாம் வந்துங்க அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும். இப்ப இதுல கேட்கறவங்க அத்தனை பேருக்கு ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுல நீங்க மனவளக்கலையில அப்ளை பண்ணி பழகிட்டீங்கன்னா அவங்க அப்படித்தான் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், அவங்கள அதே போல ஏற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு நல்ல கட்டுமானம். அந்த கட்டுமானம் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு வயசானா வரும், வேற வழி இல்லாம வரும். ஆனா காலையில் கூட ஒரு இது படிச்சேன், இஃப் ஐ எம் ஏபிள் டு ஹேண்டில் டேக் எ பென், வயசாகி மரண தருவாயில் இருக்கிற போது அது எழுதுறாங்க. வெளிநாட்டு என்ன சொன்னது, இந்த பேனாவை தூக்கி பிடிக்கிற அளவுல எனக்கு வலிமை இருந்ததுன்னா மரணம் எவ்வளவு சுவையானதுன்னு நான் எழுதி வச்சுட்டு போவேன், ஆனா அது என்னால முடியல அப்படின்ட்டு அது எழுதியிருந்தாங்க. அதனால அப்படி கடைசி காலத்துல வந்து என்ன புரியாது, சாக போகல
சங்கரா சங்கரான்னு பிரயோஜனம் இல்லை. இருக்கிற போதே வாழும் காலம் நம்ம எல்லாம் பின்னால பாத்துக்கலாம்னு இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறது. அதையத்தாங்க முதல்ல கட்டிக்கணும். இல்லறத்துல இருக்கிறவங்க எல்லாமே சிறுக கட்டுறது வேற நண்பர்களே, வேற எதையும் கட்டாதீங்க. மத்தவங்க குற்றத்தை கண்டுபிடிக்கிறத தயவு செய்து கட்டிக்கணும். வேண்டவே வேண்டாம். ஏதிலார் குற்றம் நூற்றாம் இல்லறத்தில் ஒருவரை ஒருவர் அலைகள் எழும்பி தாக்குவோரை தாக்கும் தொல்லைகளும் சாபமாய் நோய்கள் வருகிறார்ல அப்படின்னு என்னங்க குற்றத்தை கண்டுபிடிச்சிங்க. அதை ஹைலைட் பண்றது, அதை மட்டும் ஹைலைட் பண்ண ஹைலைட் என்ன தெரியுமில்ல, அதை எழுதினா கூட மறைஞ்சு போயிருக்கு காலத்தால, தண்ணி மட்டும் அழிச்சுங்க. அது பேக்ரவுண்டு இந்த புளோரசன்ட் கிரீனோ புளோரசன்ட் பிங்க்லயோ போட்டு அது பேர் தான் ஹைலைட் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்க, ஹைலைட்டர் நாங்க நிறைய யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்க நிறுவனத்துல இதப்பா இது முக்கியமாப்பா அப்படின்ட்டு எழுதி கொடுக்கறத ஹைலைட் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இல்லறத்துல அத்தனை இல்லத்தரசிங்க குற்றத்தை கண்டுபிடிச்சிங்க ஹைலைட் பண்ணிட்டே இருக்கு. மறக்க விடாம பண்றது, ஏதாவது மறக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்தா, நீங்க அன்னைக்கே எப்படி பண்ணுவது தானே, அது மறக்க அது அன்னைக்கு தானே பண்ணாரு, இன்னைக்கு நல்லா தான் இருக்காரு, பிளீஸ் அதை விடுங்களேன். அன்னைக்கு தானே அவர் அந்த மாதிரி இருந்தாரு, இன்னைக்கு அன்னைக்கு தானே அந்த அம்மா அந்த மாதிரி இருக்கு. சோத்து உப்பு போடல மகிழ்ச்சி எவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. போடாம ரொம்ப நாளா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. இன்னைக்கு நீங்க 2 பேரும் அந்த மாதிரி சமைச்சு கொடுத்தீங்க, நான் உண்மையிலேயே என்ஜாய் மை ஃபுட்னு சொல்லிட்டு உப்பு இல்லாம சாப்பிட்டேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் கண்ட அன்னை லோகாம்பாலும் அவங்களும் 2 பேரும் எவ்வளவு அழகா அதை ஹேண்டில் பண்ணாரு. நாம அதை தெரியாம ஹேண்டில் பண்ணி அன்னைக்கும் உப்பு போடல இன்னைக்கும் போடல, உங்க குடும்பமே போடாது எப்படின்னா அது உப்பு போடாம இருக்கிறது நல்லா தான். வந்து உப்பினுடைய தன்மை உணவுல ஞாபக சக்தியை கூட்டுமா. உப்பு எப்படின்னா ஞாபக சக்திய நீங்க கூட்டி கொடுத்துட்டே இருக்குமா. அதனால எதையும் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம், தப்ப பூரா ஞாபகம் வச்சிருப்போம். மத்தவங்க பண்ண தப்பு பூரா மண்டையில ஏற்றி வச்சிருக்கோம். இந்த உப்பு நிறைய போட்டு சாப்பிட்டா என்ன ஆகுன்னா அது மட்டும்தான் முன்னாள் ஞாபகத்துக்கு. அதனால உப்பு இல்லாம சாப்பிட்டா கொஞ்சம் சொரணை சொல்லுவாங்க. இந்த பக்கமெல்லாம் சொரணையே இல்லையா அப்படின்னு, உப்பு போட்டு சாப்பிட்டாதான் சொரணை அப்படின்னு விடயத்தை சொல்லுவாங்க. அது வேணாங்க. இப்ப சாப்பிடுங்க, அக்கா உப்பு குழம்புல போட்டா டைரக்ட் உப்பு வேண்டாம்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. டைரக்டா உப்புன்னு குழம்புக்கு பத்தினா சுவாமிஜி அதாங்க பண்ணிருக்காருங்க. மருத்துவத்துல நிபுணத்துவம் பெற்றவர். அதனால உப்பு இல்லைன்னா அது அந்த சமைக்கிற போது போட்டா அது ப்ராசஸ் ஆயிருமா. உப்பினுடைய தன்மையில இலக்கிய நீர்ல கலந்து உணவுல கலந்து அந்த உணவாவே மாறி உடம்பை ஏத்துக்கலாம். நீங்க மெல்ல 10ல மறுபடியும் போடுற போது அது சோடியம் தானே, அது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஏதாவது வயிற்றுலயோ வாயிலையோ புண்ணு இருந்தா இந்த டைரக்ட் உப்பு கொஞ்சம் புண்ணு மேல உப்பு பட்டா என்ன அது இதை கொடுத்துரும். கூடவே ஞாபகத்தை பழசையும் தூண்டி விட்டுரும், கெட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும், பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நண்பர்களே, அதனால இந்த சுதந்திரம், இந்த குற்றத்தை பிறர் குற்றத்தை கண்டுபிடிக்கிறதே பெரிய குற்றங்க. உலகத்துல பெரிய குற்றமே அது. ஈபிக்கும் நீங்க எந்த தண்டனை வேணாலும் கொடுத்துக்கலாம். பிறர் குற்றத்தை கண்டுபிடிக்கிறது தான். அதுக்குன்னே சில பேர் அலையணும் சார். சொந்தத்திலயும் சரி, அலுவலகத்திலயும் சரி, தொழில் பண்ற இடத்துலயும் சரி, இவன் என்ன பண்ணா அதை பண்ணா இப்படி பண்றான் தெரியும் இல்லையா, அவங்களுக்கு தெரியும் இல்லையா, தெரிஞ்சுதானே அவங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. ஏங்க நம்மள வேலைக்கு வச்சிருக்காங்கன்னா மத்தவங்களுடைய தப்பு தெரியாம நம்ம தப்பு தெரியாம இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவ் பிளஸ் நிறைய இருக்கிறதுனாலதான் வச்சிருக்காங்க. அதனால நண்பர்களே, ஏதிலார் குற்றம் வேண்டாம். அதனால குடும்பத்துல முதல்ல குற்றம் கண்டுபிடிக்கிறத அதை முதல்ல கட்டி போடுவோம். கட்டி நம்ம எண்ணத்துல இருந்ததுனால தூர வீசிடுவோம். அது எண்ணத்திலேயே வேண்டாங்க, சொல்லலையும் வேண்டாம், செயல்லையும் வேண்டாம். அது அதை முதல்ல கட்டி போட்டாலே சரியா போயிடும். அது கட்டுறதுக்கு யாரும் இன்னைக்கு தயார் இல்லை. அது யாராவது 3வது மனுஷன் வந்துட்டா அவங்க கிட்ட பிராது எப்படி கொடுக்கான்னு தெரியல, உள்ள இருக்கிறது அத்தையும் வருது. அது நம்ம சொந்தக்காரர் வந்துட்டா போதுங்க, கொஞ்சம் எப்படி மாப்பிள்ள பரவாயில்லையான்ட்டா வருங்க, இவரை போல யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கமா இந்த எக்ஸாமினேஷன்ல எக்ஸ்ட்ரா சீட் வாங்கி எழுதுறாங்க. அந்த மாதிரி வாங்கி எழுதி கொடுக்காது ஒண்ணுதான். அவங்க எழுதிக்கிறாங்க. எழுதி நம்மளை பார்த்தா பார்வை ஒன்றே போதுமே 1000 சொல் வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வையிலேயே தெரியும், நீ அது நீ அவனா நீ எல்லாம் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவங்க பார்வையில நார்மலா நினைச்சா கூட நமக்கு அந்த மாதிரி பார்வை வந்துடும். அதனால குற்றம் வேண்டாங்க. அதனால பாராட்டுமே அதிக பாராட்டுமே குற்றம் சொல்றாங்க. ஓவரா பாராட்டினா
அது குற்றமா தெரியும். அவங்க செய்யாதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னா சில பேர் அப்படி பண்ணுவாங்க. சார் நீங்க தானே குற்றம் கண்டுபிடிக்காதீங்க, பாராட்டுங்க, நல்ல பாராட்டுக்கு தான் எல்லாருமே ஏங்கிட்டு இருக்காங்க, பாராட்ட பாராட்ட அதுதாங்க பெருக வாழ். நீங்க பாராட்டத்தான் பெருகணும். பெருக்கம்ங்கிறது எதுங்க? பாராட்டு, அன்பு, நற்பண்புகள்னு இருக்க மகிழ்ச்சி கொடுக்காத அந்த நற்பண்புகள் எது எது வீக்கா இருக்கிறோமோ அதை பெருக்கணும். ஏதாவது நம்ம இன்முகம் பெருக்கமா அது பண்ணுங்க, இனிய சொல் பெருக்கமா பெருக்குங்க, அதனால நேர்மை பெருக்கமா, உண்மை பெருக்கமா, அகிம்சை பெருக்கு, இதெல்லாம் நற்பண்புகள் நம்ம சொல்றோம் இல்லையா? அகத்தகவல் கூட வருது. அதனால அந்த பண்புகள் எதெல்லாம் நமக்கு பெருக்கமா அதை பெருக்கணும். ஆக அதை அதுலயே வருது தற்பெருமை இன்மை, பொறாமையின்மை, அதெல்லாம் இதெல்லாம் அதையெல்லாம் நம்ம சுருக்கணும். அது அதை கட்டி போட்டணும். தெரிஞ்சிருங்க, பொறாமை, தற்பெருமை இதெல்லாம் எங்காவது ஒளிஞ்சு இருக்குதுங்க மனசுல. அதை கண்டுபிடிச்சிடணும். அதான் மௌனம் இருந்து அதை கட்டி போடணும். மௌனங்கிறது எதுக்குமே இல்லைங்க. இதுதான் சொன்னார்ல, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே 1000 நினைவாகி ஆனந்த கனவாகி, அப்புறம் செயல் தப்ப போச்சுன்னா காரியம் தவறானால் கண்களில் நீராகி. அப்ப கண்கள் அழுது என்ன பிரயோஜனம்? சென்றது மீளாதுங்கிறதுதான் பாரதியார் சொன்னது போல. அதனால நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கருத்தா செய்யணும்னா நமக்கு உண்மையான சுதந்திரம். வேண்டாததை கட்டி, அதாவது சொல்றாங்கல்ல சுவாமிஜி, வேண்டாததுக்கு வடிகட்டணும், வேண்டியதுக்கு படி கட்டணும் அப்படிங்கிறதாங்க. அத வடிகட்டணும் தான் இது. முதல்ல பிடிக்கணும், பிடிச்சதை கட்டி போடணும். கட்டி போட்டு சிறுக கட்டி பெருக வாழ்ங்கிறது நல்ல விஷயத்த பெருக்கலாம். ஆனா இன்னைக்கு நல்ல விஷயங்கிறது எதேன்னு இன்னைக்கு கல்வித்துறையிலாகட்டும், வெளியிலாகட்டும், ஊடகங்கள் ஆகட்டும், நல்லது செட்டே சேர மாட்டேங்குது. கெட்டதுன்னா உடனே சேர. என்ன பண்றது? ரொம்ப சிரமமா இருக்கு. ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு மனம் தப்பிக்கிறதுக்கே தான் பாக்குங்க. எல்லாம் கவனிச்சு பாருங்க, மனம் தப்பிக்கிறதுக்கே தான் பார்க்கும். இது ஆகாது, அது ஆகாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு மனம் தான் இயக்கம். எண்ணம் அதுக்கு தூண்டுது. எண்ணம் தூண்டுது. வெளியே யாரை பார்த்தாலும் எண்ணம் இல்ல, உள்ள என்ன ஃப்ரீக்வன்சில ரெக்கார்ட் ஆயிருக்கு அது ஒரு எண்ணம். வெளியே யாரை பார்த்தாலும் புற நிகழ்ச்சி. நம்ம டெபினேஷன் அழகா தந்தை போல யாரும் சொல்லலையே. மனம் புற நிகழ்ச்சிகளில் தொடர்பு கொள்ளும் போது ஏற்கனவே பெற்ற அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணித்தல். இப்ப அம்மா நேற்று சுசீலா அம்மா பேசினாங்க, இன்னைக்கு சந்திராமா வந்துட்டாங்க. ஏற்கனவே பெற்ற அனுபவம். ஓ அம்மா நீங்களா, அவங்க வர்றாங்க இல்ல, அது ஏற்கனவே பெற்ற அனுபவத்தோடு ஒப்பிட்டு போய் இவங்க வர்றாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது நமக்கு எண்ணம் வந்துடும். நல்ல எண்ணங்கள் தான், பிரச்சனை இல்லை. ஆனா வேற எண்ணங்கள் ஏதாவது புற நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளும் போது எண்ணங்கள் வந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை நீங்க அது இயக்கத்துக்கு மனசுக்கு ப்ரோக்ராம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. கர்மேந்திரியத்துக்கு முதல்ல ஞானேந்திரியங்களுக்கு எண்ணம் பாஸ் ஆகும் நரம்பு வழியா. ஞானேந்திரியங்கள் ஏதாவது ஒரு புலன் அது ரொம்ப விரும்பிச்சுன்னு வச்சுங்க, புலன் மூலமா நரம்பு மண்டலத்துக்கு கர்மேந்திரியத்துக்கு கனெக்ஷன் கொடுத்துருச்சுன்னா முடிஞ்சிருங்க. நான் முடிவு பண்ணிட்டேன்னா சொல்றாங்க சினிமால, என் பேச்ச நானே முடியும் நிறுத்தவே முடியாது, இன்னுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வேலையை ஒரு சின்ன இதா இருக்குங்க, சமையல்லே ஒரு சின்ன இதா இருக்கும், நீங்க பரிமாறி வச்சிருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தவறு நடந்துருச்சுன்னு சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதை நீங்க அதை சரி பண்ணாத வரைக்கும் அது என்ன உடம்புக்கு தோல் கனெக்ஷன் கொடுத்துருச்சுங்க. தோல் என்னாச்சு, கை கனெக்ஷன் கொடுத்துருச்சு. அந்த கைக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சுன்னா அந்த பதார்த்தத்துக்கு நீங்க உப்போ காரமோ ஏதோ ஒண்ணு பத்தல, அதை நீங்க அதை இல்லைங்க, அதை மறுபடியும் கொண்டு இல்ல அந்த மேல ஒரு பூ வைக்கணும், இல்லைன்னு ஒரு பழம் வைக்கணும், ஒரு செடி பழம் கேக்கே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். எல்லாத்துக்கும் மேல அந்த கேக்குல அந்த சொல்றாங்க இல்லையா, ஒரு செரி பழம், அது செரி பழம் நான் நினைச்சு சாப்பிட்டா அது கலாக்காயை சேப் கலர்ல ஊற வச்சு சக்கரை பாயில் ஊற வச்சு கொடுக்குறாங்க, உண்மையான செடி பழம். அது ஏதோ ஒண்ணு ஓகே, ஒருத்தருக்கு வைக்கல, ஆனா அவர் ரொம்ப வேண்டியவர், அவங்களுக்கு நீங்க கேட்க பரிமாறிக்கீங்க. ஆனா உங்க கையில அது தேங்கி போச்சுங்க, உங்க தோல் உணர்வு வந்துருச்சு, எண்ணம் வந்துருச்சுங்க, அது கனெக்ஷன் கொடுத்துருச்சுன்னா அதை கொண்டு வைக்கிற வரைக்கும் கூடாது, வச்சே ஆகணும். அது வச்சா கூட பரவாயில்லைங்க, மத்தவங்க கேட்கல இருந்து எடுக்க சொன்னான்னு சொல்லணும். இதுதான் நெகட்டிவ். நீங்க அவங்களுக்கு வைக்கல இல்ல, அவங்க அவங்க எல்லாம் அங்க பாக்குறதுக்கு முன்னால தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற செடி பழத்தையெல்லாம் தூக்கணும்னா அது பாருங்க எதிர்மறையான எண்ணங்களா இருக்கும். இப்ப அப்படித்தான் இருக்குங்க. எல்லாம் தைக்கிறத விட பிரிச்சுள்ளாங்க. கொஞ்சம் பீஸ் தைச்சிருக்குதுன்னா, கொஞ்சம் இடத்துல தைச்சிருக்குன்னா மற்றதும் தைச்சாதானே பரவாயில்ல, இல்ல கொஞ்சம் தைச்சது நீங்க பரவாயில்ல, தைச்சது பிரிச்சு விட்டுலாம், இதுதான் சார் அப்படிங்கிற மாதிரி அப்படி வருது. இதுதான் எதிர்மறையான வாழ்க்கையில நீங்க நேர்வழியில போகாம குறுக்குவழியில போய் எதிர்ப்பதமா போய் அப்படி போய் சேர்ந்துக்கலாங்கிற அளவுல எல்லாரும் போகிற மாதிரி
வாழ்க்கை முறை அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னோடிகள் வழிகாட்டிகள் நிறைய இருக்காங்க. குரு காட்டிய வழி நடக்கிறத விட முன்னோடிகள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. கொஞ்சம் நிஜம் பேர் இல்லை, பரவாயில்லைங்கிறாங்க. யூடியூப்ல எத்தனை பேருங்க, வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் காலையில எந்திரிச்சா என்னென்ன வைத்தியங்கள், என்னென்ன இது இன்ஃபர்மேஷன், என்னென்ன நற்செய்திகள் எல்லாம் கிடைக்கும். ஆனா என்ன பண்ணுதுங்க, அதை படிச்சு போட்டு மற்றவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணி விட்டு போட்டு பேசாம நாம பண்ண மாதிரி பண்ணிட்டு பேசாம போயிட்டே இருக்குது. அப்படி அதல்ல வாழ்க்கை. ஏன்னா நீங்க சுவாமிஜி சொன்னதுதானே, படித்ததில் பிடித்தது, பிடித்ததில் ரசித்தது, ரசித்ததில் நாம் அனுபவித்தது, அனுபவித்தது வாழ்க்கையை முறையா கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வந்துட்டோம்னா நல்லா இருக்கு. இப்போ வேண்டாத கட்டிட்டா வேண்டியது விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருப்பது தெரிய வரும் ஐயா. அதனால அதையே நம்ம எடுத்து அதை நம்ம பெருக்கணுங்கிற போது பல்ல பெருக்கந்தாங்க. எவ்வளவு நல்ல விஷயம். அன்பை பெருக்கலாம், பாசத்தை பெருக்கலாம், நேசத்தை பெருக்கலாம், விட்டு கொடுத்ததை பெருக்கலாம், சகிப்புத்தன்மையை பெருக்கலாம், பிறருக்கு உதவுதல் பெருக்கலாம். நம்ம வாழ்வினுடைய நோக்கம் என்னங்க? பிறருக்கு உதவுதல் தான். என் கடன் பணி செய்து உடலால், பொருளால், அறிவால் என்ன நீங்க வேணும். சின்ன இது அந்த மற்றவங்க உதவியை தடுக்காம இருக்கிறது பெரிய உதவி. இந்த காலத்துல உதவி செய்வதை இன்னமும் சார் அது சரியில்லை, கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்க. அவர் கொடுத்து போறாரு, அவருக்கு தேவை இருக்கு, இயற்கை அவர் மூலமா கொடுக்க வைக்குது. நம்ம தடுத்து ஏன் அதை கிராஸ் ஃபயர்னு பேருங்க. இடையில இப்ப நிறைய பேர் என்னன்னா இந்த கிராஸ் ஃபயர்ல தான் மாட்டிக்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க அடுத்தவங்க பிரச்சனையில அவங்க கூப்பிடாத வரைக்கும் தலையிடக்கூடாது. ரெண்டு பேருமே கூப்பிடு, அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ சங்கடம், நம்ம பார்த்து நம்ம பேசாம போக முடியும். குடும்பத்திலேயே கவனிச்சு பாருங்க. அம்மாவும் பெண் குழந்தையும் சண்டை போட்டுருக்காங்கன்னா அது விடுங்க, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. சண்டை இருந்தா இருந்து போதும். ஆனா அம்மாவுக்கும் பெண் குழந்தைக்கும், அப்பாவுக்கும் ஆண் குழந்தைக்கும் அவங்களுக்கு தான் சண்டை வரும். இருக்கு வராது, அது எதிர்பால் சண்டை வராது. அவங்க கூப்பிட்டாலே நீங்க அப்படியே இருங்க. அப்பாவும் மகன் இருந்ததுன்னா அம்மா நீங்க கூப்பிட நினைக்காதீங்க. அப்பா சொல்றது கேள்வி, அப்பாவுக்கு என்ன சப்போர்ட், அவர் சொல்றது தப்புமா. அதே மாதிரி நீ அவனுக்கு எல்லாம் நீ எப்பவுமே செல்லம் கொடுத்து கேள்வி. அவங்களாம் கூப்பிட்டோம், அவங்களே காம்ப்ரமைஸ் ஆகல. அவங்க உங்களை கூட்ட என்ன கேளுங்க மட்டும் என்ன கேள்வி. ஆனா நம்ம இந்த கிராஸ் ஃபயர்ல போய் மாட்டி நம்ம அது பிரச்சனை மாட்டி எல்லா இடங்களையும் இந்த கிராஸ் ஃபயர் இருக்குங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, சமுதாயத்துல ஏதோ அது கிராஸ் ஆயிட்டு இருக்குதுங்க. அது ரெண்டு ஃபயர் ஆயிட்டு இருக்கு. நம்ம இடையில போனா அந்த ரெண்டு பக்கம் அடிங்க சொல்றாங்க இல்லையா, உரலா இருந்ததுன்னா ஒரு பக்கம், மத்தளம்னா ரெண்டு பக்கம் அடி வாங்குது. அதனால அந்த கிராஸ் ஃபயர்ல மாட்டாம இருக்கிறது அது நம்ம என்ன பண்ணுங்க, நீ போ நீ பண்ணு அப்படின்னு தூண்டி விடுதலைங்க. அப்ப தவம் பண்ணி இல்ல நம்ம நல்லா தவம் பண்ணலைன்னு தானே அர்த்தம். உரிய தேர்ச்சி கொடுக்கலையும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, கண்களை பார்த்து இன்று முதல் நீங்கள் பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் புனிதம் அடையட்டும், பார்க்கின்ற மனிதர்கள் எல்லோரும் மிக நல்லவராகட்டும் சொல்லித்தானே கொடுத்தாங்க. நீங்க பார்த்தாலே அவங்க நல்லவராக ஒண்ணு நல்லவராகலைன்னா துரியதவா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணணும்னு. துரியதவா இனிமையா பண்ற போது மனம் அறிவா மாறுங்க. அறிவுங்கிற ஸ்டேட்டுக்கு தானே போகுது. 13 இருக்கிறது ஆகநிலை 8க்கு போயாச்சுன்னு மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமேட்டாரு சுவாமிஜி. அந்த அறிவு நிலைக்கு போற போது பக்குவ நிலை வந்துருது இல்லையா. பக்குவ நிலையில நீங்க பாக்குற போது நீங்க இன்னும் பார்க்க வேண்டாங்க, அந்த நிலையில சொல்லக்கூடிய சொல் அவங்களை அமைதிப்படுத்தும். உங்க நடவடிக்கை அவங்களை அமைதிப்படுத்துங்கிறதா அதனுடைய தத்துவம். பார்த்தோன்னே நல்லா இருக்கு. அது அது அந்த சயின்ஸ் அதான். அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம பார்த்தோன்னே நல்லா இல்லை, அதனால தவம் வேண்டாம், நம்ம உடற்பயிற்சி மட்டும் பண்ணிக்குவோம், அப்படி ஒரு ரெசல்யூஷன். அது பாருங்க, அது நெகட்டிவா. தைக்கிறது வரை கிழிக்கிறதுன்னு சொன்ன பாருங்க, அப்படி கிழிச்சு பாருங்க. அதனால டைம் வேஸ்ட், தவம் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் அப்படி எல்லாம் இல்லைங்க. தவம் பண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதனால தவம் செய்வார் தம் கருமம் செய்வார்ன்றதுல வள்ளுவ பெருந்தகை. மற்றெல்லாம் அவம் செய்வார். அவ்வளவு ஸ்பீடா இருக்காது அந்த வேலையை முடியாது, அழகா முடியுதுங்க. என்னுடைய அனுபவத்தை சொல்றோம். வேண்டாத நம்ம விட்டுட்டோம்னாலே வேண்டியது ரொம்ப சுலபமா நடக்குது. கவலையே பட வேண்டாம். எல்லாரும் கவலைப்படுறாங்க, இது சரியா நடக்குமா, சரியா முடியுமா, வீட்டு பிரச்சனைகள், வெளி பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் முடியலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லாருடைய மனசும் அந்த கேள்வி என்னமா மாறிங்க. எப்பெல்லாம் அந்த பிரச்சனையில அந்த ஃப்ரீக்வன்சில பதிவாச்சு அதெல்லாம் தூண்டி விட்டுருங்க. மனம் உடல் இயக்கத்தை மாத்தி இருக்கு. உடல் இயக்கம் மாத்துறது என்ன, உணர்ச்சி மயமா மாறிடுது. அப்ப உணர்ச்சி மயமா மாறினா செயல்பாடுகள் கெட்டு போயிடுது. அப்ப இது என்ன பண்றது, சிறுக கட்டணம் இல்லையா, சிறுக வாழ்றதுக்கு சரி ஒன்னும் ஆகாதுப்பா, என்ன ஆயிருப்பது. இதை விட பெரிய பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கிறோம். இதெல்லாம் இயல்பா நம்ம புரிஞ்சுட்டு வந்தது இல்லையா, குருவர்களாலையும் இறையர்களாலையும் நல்ல முறையில எல்லாமே நடந்து புரிஞ்சுக்கிட்டு இல்லையா. அதனால நம்ம ஏன் கவலைப்படணும், கவலைப்படுறதுனால என்ன ஆயிரப்போகுது, அது வேண்டாம். அது சொல்றாங்க இல்லையா, தப்பா பிரிச்சுதானே கவலை. நீங்க சிறுக கட்டாம அனுபவிக்கிறத கட்டி போடணும், அனுபவிச்சிடலான்னு கட்டி போடணும்.
அலட்சியம் பண்றத முதல் வேலை அலட்சியம். சம்சாரம் இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்க கட்டு, அதை கட்டி போடு, வேண்டவே வேண்டாம், வேண்டாம், தள்ளி போடுறது தள்ளி போடலாம், உடனடியா இருக்கிறது ஸ்பாட்ல ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லாம அதையை கொண்டு போய் இங்க கட்டி, இதை கொண்டு போய் அங்க கட்டி, அப்ப பிரச்சனை எங்க இருக்கும்? தேரவே தேர. அதனால நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அற்புதமான வாழ்க்கை இது. இன்னைக்கு இல்லறத்திலேயாகட்டும், குடும்பத்திலேயாகட்டும், குடும்ப அமைதியாகட்டும், நம்ம எதையை கட்டணும்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் மனவளக்கலை பயிற்சி முறைகள் எல்லாம் வழங்குது. அது சொல்லுவாங்க, அது கட்டாயம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பழக்கம்னு பேர். பழக்கம்னு பேருங்க. அந்த பழக்கத்துக்கு என்ன காரணம்னா, நம்ம சில இடங்கள்ல மனம் ஒரு துயில் நிலைக்கு போயிடலாம். அது தனியாவே பேசணும். அடுத்த இதுல கூட நம்ம அது மாதிரி பேசலாம். சுவாமிஜி ஒரு இடத்துல அந்த காந்த தத்துவத்துல ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தாங்க, வாசிச்சு பார்த்தேன். அது பேரு அறித்துயில் நிலை அப்படின்னு சொல்றாங்க. தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு அறித்துயில் நிலையா மனம் அந்த நிலை போயிடுச்சுன்னா கட்டவே முடியாது, இந்த ஜென்மத்திலையும் கட்ட முடியாது. அது செல்ஃப் ஹிப்னாட்டிசம்னு அர்த்தத்தை சொல்றாங்க. நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு செல்ஃப் ஹிப்னாட்டிசம். அதுதாங்க ரொம்ப டேஞ்சர். அது பழக்கத்துல இருந்து மாறவே விடாது. உடல், பொருள், ஆவி எல்லாம் உனக்குன்னு சொல்லி அதை போய் சிக்கிக்கிறாங்க இல்லையா? அதுல மாட்டிருச்சுன்னா பண்ண முடியாது. தனி இதாவே ஒரு முறை அது அந்த செல்ஃப் ஹிப்னாட்டிசம் அறித்துயில் நிலையிலிருந்து அதுக்கு வேண்டாங்க. இப்ப இருந்தே நம்ம சின்ன விஷயங்கள்ல வேண்டாம்னு தெரிஞ்சதுதான். சொல்றாங்கல்ல, கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வெட்டன மரங்கிறத நம்ம கட்டி போட்டாதான் மறக்க முடியும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்றாங்க இல்லையா? அது இப்ப அதுலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குதுங்க. எல்லா பழையதும் கழிச்சிருக்கும், எல்லா புதியனும் புகுந்தரும். அதை பார்க்கணும் இல்ல? தீதும் நன்றும் பூங்குன்றன் வந்துடுற, உனது அத்தனை பிரச்சனைக்கு காரணம் உனது உணர்ச்சி வயப்பட்ட ஈகோங்கிற எண்ணமேங்கிற திரு ரஜினேஷ் வந்துடுறாரு. ஆனா மகிழ்ச்சி அதுல கரெக்டா சொல்றாரு, எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளி எங்கே முடியும் அளவோ அகண்டாகாரம். அப்போ எது பழையன எது புகுதன அது ஆராய்ச்சிக்கு எடுத்து பண்ணணும். நீங்க 16 சம்பத்துக்கள் 16 காரணங்கள்ல நீங்க சுவாமிஜி கிளீனா வைக்கிறாருல்ல, பல ஆராய்ச்சின்னு சொல்றாரு. பல ஆராய்ச்சி அந்த பலவிதமான இதை ஆராய்ச்சி பண்ணி நீங்க இதை பாருங்க. இப்ப அது ஒரு இது சொல்லிட்டு இப்ப அதன்படியே நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். அது இளம் தலைமுறையெல்லாம் அந்த நிலையை நோக்கி போறாங்க. என்னன்னா பழையன கழிதல், அதுல தாங்க வேலையை போக ஆரம்பிச்சாங்க. ஒருத்தரும் வேண்டாம், நான் மட்டும் என்னை பார்த்துட்டு தெரியும், என் குழந்தை நான் இல்லைங்க. அனுபவம் எவ்வளவு பெரிய அனுபவம் பெருசு இருக்கு. பழையன கழிதல்னா இவங்களே தான் கழிக்கிறது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள், சம்பிரதாயங்கள், அது இதெல்லாம் வச்சிருக்க முடியாது. அதுல பழையன கழிதல். புதியன புகுதல்னா நீங்க ட்ரெஸ் சென்ஸ் ஆண்களை போல இருக்கலாம், ஆண்களை போல நம்ம வாழலாம், புகைப்பிடிக்கலாம், மது அருந்தலாம் அப்படின்னு பெண்கள் அவங்கள போல நாம எப்படி வேணாலும் இருக்கலாம், அலட்சியமா இருக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம், அது இல்லைன்னா இன்னொன்னு பிடிச்சிக்கலாம் அப்படின்லாம் ஆண்கள் நினைக்கிறது. இதுவா புதியன புகுதல்? இது சட்டம் அனுமதிச்சா நீங்க புதியன புகுதல் நம்ம அந்த இடத்துல அதை கட்டி போடணுமா இல்லையா? நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல்னு சொல்றாங்க இல்லையா? தெரியாத தேவதைக்கு தெரிஞ்ச பேய் இது எந்த நேரத்துல எப்படி எப்படி எல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முடியும். அதனால நீங்க யாரும் வீட்டுல அது பேசிடாதீங்க. அது இதுக்காக நோன் டெவில் இஸ் பெட்டர் தென். அப்போ புதியனா எல்லாத்தையும் குறித்திடக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணி எது நல்லது எது கெட்டது, இதை நான் அனுமதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்பதான் சுவாமிஜி சொல்றாங்க, ரிசர்ச் பண்ணுவா பண்ணி இதை நாம் அனுமதிக்கலாம், இந்த எண்ணத்தை அனுமதிக்கலாம். இந்த எண்ணத்தை அனுமதிச்சால் அது எனக்கும் துன்பம், என்னை சார்ந்தவர்களுக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம். ஒழுக்கம்ங்கிற கேட்டகரி என்னமா ஃபார்முலா கொடுத்து வச்சிட்டாரு. இதை எனக்கும் துன்பத்தை கொடுக்கும், மற்றவங்களுக்கும் இல்ல எதிர்காலத்துல வேண்டாம், இல்ல சொல்லால வராது எண்ணத்தினால் வேண்டாம், எண்ணம் சொல் செய்யலாம். பாருங்க அவ்வளவு அழகா அந்த புதியன புகுதுல நல்ல எல்லை போட்டு போடுங்க, ரிசர்ச் பண்ணி தான் அனுமதிக்கும். அதே போல பழையன கழிதலும் டக்குன்னு எல்லாத்தையும் கழிச்சு விட்டுறக்கூடாது, பாவம் இல்லையா? யார வேணாலும் இது பண்ணலாம். பழையன கழிதல்னால அது ஜென் தத்துவத்துல சொல்றாங்க. ஆடை என்னப்பா பண்ணீங்கன்னா சிசிங்கிட்ட ஞானி கேட்கிறாரு, அந்த ஆடைய நீங்க இது மேலாடையை கொடுத்துருக்காரு, ஒரு ஆடையை நீ வச்சுப்பா அப்படின்னு. அந்த ஆடை என்னப்பா பண்ண? போட்டு போட்டு கொஞ்சம் நஞ்சு போச்சு, அது என்னப்பா பண்ண அப்படின்னு. அது இல்லைங்க, அடுத்தது நான் இது
இந்த அலமாரி இதெல்லாம் மேசைகள்லாம் துடைக்கிறதுக்காக 2 பங்கா பிரிச்சு ஒண்ணு அலமாரிக்குள்ளேயே வச்சிருக்கேன், இன்னொரு பங்கு துடைக்க வச்சிருக்கேன் அப்படின்னு. 2 துடைச்சு முடிச்சிருக்கேன். தொடச்சிட்டியான்னு மறுபடியும் கேட்கிறாரு. 2 தொடச்சிட்டுங்க, என்ன நெஞ்சு போச்சு, என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இல்லைங்க அது வந்து ஒண்ணு சமையல் அறைக்கு கொடுத்துட்டேன், இன்னொன்னு வந்து இந்த வாகனங்கள் துடைக்கிறதுக்கு அதுக்காக கொடுத்துட்டேன். அவங்க வந்து கரித்துணியை உபயோகப்படுத்துறாங்க, இவரு வந்து வண்டியை துடைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தினாரு. சரி, இப்ப அதே மறுபடியும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, இல்லைங்க அதெல்லாம் துடைச்சதுக்கு அவங்க எரிஞ்சிட்டாங்கன்னா அதை மீண்டும் துவைச்சு அதை நான் கால் மிதியா போடுவேன். அந்த மாதிரி கழிவறைக்கு போகும்போது அந்த இடத்துல கால் மிதிக்கிறதுக்கு நான் அது கால் நல்லா அது நல்ல பருத்தியில ஆனதுங்க. நீங்க கொடுத்தது உயர் ரக பருத்தி, அதனால தொட்டா தண்ணியை உறிஞ்சிக்கணும். இந்த குளிச்சுட்டு வரையில அது காலுக்கு போட்டா அதுனா கால் மிதியா மேட்டு கால் மிதின்னு இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரிய போட்டுக்குவேன், அது உறிஞ்சிக்குவேன். பாருங்க ஏன் இப்படி எல்லாம் யாருப்பா இதெல்லாம் சொன்னாங்க? இல்லைங்க நீங்க அதெல்லாம் உங்க குருவுக்கு அது பண்ணிருக்கீங்க. ஏன்னா அந்த பருத்திங்கிறது பூமிங்கிற தாய் வந்த வரம், அந்த கெட்டு போகாத ஒரு பூ அது. அந்த பூல செஞ்சது வந்து நம்ம மனிதனுக்காகவே படைக்கப்பட்டது. அதுக்கு வந்து அந்த பருத்தி செடிக்கு நன்றி எறிதல் அதனுடைய முழு உபயோகம் தான். அப்படி நீங்க அதை கடைபிடிச்சிருக்கீங்க, நான் உங்களை பார்த்து வளர்ந்தேன், அதனால நானும் அதை நான் அந்த மாதிரி கடைபிடிக்கிறேன். இப்ப பாருங்க, நன்றி எறிதல்ங்கிறது எவ்வளவு பெரிய பெருக்கம் வேண்டும். அந்த செடிக்கு ஒரு ஜென் சிஷியர் வந்து ஜென் யானைக்கு அதன் மூலமாக இவர் உபயோகப்படுத்தி இதுக்கு மேல இத்தனை உபயோகப்படுத்தி கடைசியில கால் முடியாம அந்த பருத்தி செடி அதை பார்த்து தன்னுடைய வாழ்வின் நோக்கம் நிறைவேறுச்சுன்னு ஆனந்தம் அடையுமா, மீண்டும் பல்விதமான பருத்திகளை அது மீண்டும் பெருக்கமா கொடுக்கும். எவ்வளவு பெரிய தத்துவத்தை எவ்வளவு எளிமையா ஜென் ஞானிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த நன்றி எறிதல்ங்கிறது கடைசியா அவளுக்கு வந்து எவ்வளவு பெரிய பெருக்கம். கிராட்டிடியூட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, வாழ்க்கைங்கிறது அதாங்க. அதைய பெருக்கணும் நண்பர்களே, சகோதர சகோதரிகளை. அதைய பெருக்காம பழிவாங்கிறதுங்கிற ஒரு உணர்வை இந்த காலத்துல நம்ம பெருக்கிட்டு வந்துங்க, பஞ்சமா மாறி அதைய கட்டி போடாம இதைய அவங்க தெரியாமதானே பண்ணாங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் நம்ம தெய்வத்திட்ட வேண்டமே, அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்குத்தானே அருமையான டூல், ஒரு அற்புதமான இதைய வாழ்த்தும் பயணம் இன்னல் புரிவோர் இதற்கு வாழ்த்துங்களேன். அது வாழ்த்தும் போது அவரும் சிறுக கட்டி பெருக வாழ்றது பெரியவங்க சொல்லுடைய சிந்தனை எல்லாம் தவறா இருந்தா இப்படி கட்டிதான் போங்க, தன்மைக்கு இல்லாம நம்ம வாழ்த்துக்கலாம் என்று கூறி அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி இதுக்கு ஏற்பாடு செஞ்ச ஐஐடி இயக்குநர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் துணை இணை இயக்குநர்களுக்கும் நம்ம தலைவர் நன்றிகளை கூறி மீண்டும் ஒரு முறை இதுக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் செவிமடுத்த உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்தையும் கூறி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. ஐயா வந்து சிறுகத்தை எப்பவுமே தலைப்புகள் வித்தியாசமா தான் எடுப்பீங்க, அது உங்களோட தனித்துவமான ஒரு இது. அதே போல இன்னைக்கு சிறுக கட்டிங்கிறதுல வந்து ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. உங்களோட உரையும் ரொம்ப கட்ட வேண்டியதை கட்டணும், வெட்ட வேண்டியதை வெட்டணும், ஒட்ட வேண்டியதை ஒட்டணும், எதை பெருக்க வேண்டிய நல்ல குணங்களை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி அறிதலோட வாழணும் என்பதை நல்ல வாழ்வியல் நடைமுறை உதாரணங்களோடு ரொம்ப சுவையா சொன்னீங்க ஐயா. அருமையா இருந்தது. மனமார்ந்த நன்றிகள். நன்றிமா. நன்றி. நன்றி. இணைப்பில் உள்ள அன்பர்கள் அனைவரும் இணைந்து நமது நன்றியை வாழ்த்தின் மூலமாக தெரிவிப்போம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். துரியம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருள் தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற
வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளிலும் அன்பர்களோடு இணைய இருக்கின்றார்கள். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்து, முதலாவது அன்பராக கணேஷ் பி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சென்னையில இருந்து பேசுறேன். கணேஷ் சார் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க ஸ்பீச் ரொம்ப யதார்த்தமா இருந்தது. நன்றி. இப்ப வந்து என்னோட ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் நீ சொன்னீங்க நல்லா இருக்கும். இப்ப நம்ம குற்றம் கண்டுபிடிக்க கூடாது என்று சொல்லும் போது, சில நிறுவனத்துல ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கும். அந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட் குற்றத்தை பார்த்துதான் ஆகணும். பார்க்கலன்னா அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஜஸ்டிபிகேஷன் பண்றது இல்லை. அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு, அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல எல்லாத்துக்குமே ஒரு ஆடிட்டர் ஜெனரல் இருப்பாங்க. சோ அது குற்றம் கிடையாது, அது அவங்களோட ஒர்க். அது கரெக்ட் தானே உங்களுக்கு? ஆமா, அது சரிதாங்க. அது வந்து தவறு இந்த இடத்துல நடந்திருக்குதுங்கிறது அது வந்து நிர்வாகத்துல, தொழில் பண்ற இடத்துல கரெக்ட். நம்ம வாழ்க்கை முறையில தான் வந்து உன்னாலதான் இந்த பிரச்சனை, உன்னாலதான் என் வாழ்க்கை வீணா போச்சுன்னா அந்த குற்றம் தான் வேணும். தொழில கண்டுபிடிச்சு நாடு பர்சனல் அட்டாக் கரெக்டா சொன்னீங்க. அது இருக்கு. இன்னொன்னு இப்ப அது ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு இது இருக்கு, ஒரு கவர்மெண்ட் இருக்கு. பட் மக்கள் வந்து நம்ம வந்து நீங்க இப்படி சொல்லும் போது நம்ம வந்து நமக்குள்ளே நான் எனக்கு நம்ம வந்து உலக சமுதாய சேவாங்கிறது உலக லெவல்ல திங்க் பண்றோம். இப்ப உலக லெவல் திங்க் பண்றோமோ இல்லையோ, ஸ்டேட் லெவல்ல நம்ம திங்க் பண்ணாலே நம்ம மக்களோட இது நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நாட்டோட வளமங்கள் தமிழ்நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட்டா மண்ணு, நம்மள கம்ப்ளீட்டா ஜல்லி எல்லாம் இங்க இருக்கு. பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிருது. அவங்க ஸ்டேட்டை வந்து பத்திரமா வச்சுக்கிறாங்க, இயற்கையை பத்திரமா வச்சுக்கிறாங்க. அந்த மக்களுக்கும் அந்த விவரம் இருக்கு. இங்க அப்படி கிடையாது. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும். எல்லா லெவல்லையும் நான் சொல்றேன், நான் படிச்சவங்க படிக்காதவங்க, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், நமக்கு எல்லாம் கிடைச்சா போதும், எனக்கே கிடைச்சா போதும் இருக்காங்க. இது வந்து வேற இடத்துல நடக்க சான்ஸ் இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற கொங்கு மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல அது அவங்க இண்டிவிஜுவல் அறிவு நிலையும் உழைப்பு, இந்த 2 நாள்தான் அந்த ஏரியா வந்திருக்கு. சென்னை பை சப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்ல இண்டஸ்ட்ரி பூரா இங்கதான் இருக்கு. தென் மாவட்டம் தமிழ்நாட்டு மதுரைக்கு கீழே ஒண்ணுமே இல்லை. அதுக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ரொபரேஷன் இருக்கு. அப்ப அவ்வளவு இன்னும் சொல்ல போனோம்னா, படிப்புல தமிழ்நாட்டுல, இந்தியால, சென்னையில, தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் வர்றது விருதுநகர் மாவட்டம் படிப்புல, ஃபர்ஸ்ட் 2 and 10th. ஆனா அங்க போதிய ஒரு என்ன சொல்றது, நம்ம தலைவர்கள், அதாவது உலகில் பொறுப்புடைய தலைவர்கள். வாழ்க வளமுடன். குறிப்பிடுவதற்கு மன்னிக்கவும், நம்ம வந்து பொதுவான அரசியலையோ நம்மளோட வந்து சமுதாய பிரச்சனைகளோ இப்ப பேச வேண்டாங்க ஐயா. தனிப்பட்ட முறையில பேசிக்கலாம் பொது வெளியில. ஐயாவோட இன்றைய சிந்தனை உரை சம்பந்தமான உங்களோட கேள்விகள் இருந்ததுன்னா அதை எனக்கு நிறைய இருக்குங்க. கணேஷ் சார் சொல்லுங்க, கேள்வி கேட்டு முடிச்சிருங்க. அதான் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றேன்னா, நம்ம என்னதான் நமக்கு நம்ம பாதுகாத்தா கூட நம்ம ஒரு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாதானே இதெல்லாம் மாறும். இல்லன்னா இந்த டிஸ்ப்ரொபோர்ஷன் இருக்க தானே செய்யும். என்ன படிப்பு என்ன இருந்தாலும் நம்மளோட உயர்வு இல்லாமல் இருக்கு. நல்லா கண்ணுக்கு தெரியுது. அப்ப கண்ணை மூடிட்டு நம்ம இருந்துடலாமா? உலக சமுதாயத்துல இருக்கிற நம்ம மனவள கலைஞர்கள் கண்ணை மூடிட்டு இருந்துடலாமா? 100 மக்கள் கஷ்டப்படும் போது அது இதுக்கு தீர்வு என்னன்னா, அதுக்குதான் சுவாமிஜி வந்து ஒரு அருமையான, நம்ம தலைவர் ஐயாவும் அது அருமையான இது ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த மனவளக்கலையை நம்ம வயசானவங்களுக்கு கொடுக்கற போது நம்ம ஒரு லெவல் ஆயிட்டோம் கணேஷ் சார். அது என்னன்னா, இதுக்கு மேல நம்ம வந்து நல்லது கெட்டது இவ்வளவுதான், யாரு என்ன சொல்ல ஏத்துக்கிற பக்கம் அவ்வளவு சீக்கிரம் வந்துராது. குழந்தைகளுக்கு பசுமரத்தானியில உடனே வருங்கத்தான் இந்த கல்வி முறையை நம்ம குழந்தைகளுக்கு ஒய்யின்ட்டு கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல கிராமத்துல வெள்ளந்தி மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மனவளக்கலையை நம்ம கிராமத்தோறும் வந்து வில்லேஜ் ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம் VSPன்னு அந்த முறையும் 2 முறையும் கொண்டு போறோம். காலத்தால உங்க ஆதங்கம், என்னுடைய ஆதங்கம் இதெல்லாம் நிறைவேறுங்கய்யா. கண்டிப்பா நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்றாக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அக்கா நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். ஐயா நான் ரொம்ப சிறப்பா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஐயா. வாழ்க அம்மா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. ஐயா இப்ப நீங்க பேசுனதை வச்சு இந்த காஷ்மீர்ல நடந்ததுல இருந்து இன்னும் கூட எனக்கெல்லாம் மைண்ட் நல்லா இல்ல. சொல்றேன், அது ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றேன். அது ஏன்னே தெரியல, ஒரு மாதிரியா தான் இருக்கு. இன்னமும் நம்ம இப்படி இருக்கமே, சுதந்திரம் அடைஞ்சு 74 5 வருஷம் ஆகும். அப்படி அந்த எண்ணம் வரத்தாயா செய்யுது.
வாழ்க வளமுடன். இல்லையா, என்னுடைய கேள்வி வேற. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, நீங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊத்துக்குடியில உண்டி கொடுத்தோரும் ஒரு தலைப்பு பேசியிருந்தீங்க. அதுல இந்த உணர்வுக்கும் பயத்துக்கும் பாதிக்கிற உறுப்புகளை அழகா சொன்னீங்க. அதாவது உணர்வுனா கிட்னி, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதை எங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு எப்படியாவது கொடுத்துருவேன்னு பார்த்தேன், வரல நீங்க. ஏன்னா அது அவ்வளவு தெளிவா என்னால எழுத முடியல. சரி, கண்டிப்பா அதையும் எங்களுக்கு சேர்த்து சொல்லுவீங்கன்னு நம்புறேயா. வாழ்க வளமுடன். அது ரொம்ப நல்ல யூஸ், எல்லாருக்கும் தெரியணும்யா. ரொம்ப நல்லா இருந்ததுயா. ஒவ்வொரு கோபத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பு பாதிக்குது. இதே எந்த எப்படி கோவம் அடைஞ்சா பாதிக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் பல தடவை கேட்டேன். நீங்க அதை இன்னும் ஒரு தடவை எங்களுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க சொன்னீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த தலைப்பா உண்டி கொடுத்தவரையே வச்சிருவோம் ஐயாவோட. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா ஐயா, ஆமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். ஐயா, என்னுடைய கேள்விங்கிறதுயா, அறிவாட்சிங்கிறது அறிவுதான் தெய்வம்னு தாய்மானவர் சொல்றாரு. நம்ம எல்லாரும் இன்ன வரைக்கும் அந்த பாட்டை குரு வணக்கம் பாடிட்டு தான் இருக்கோம். அந்த அறிவு தான் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் பழி வாங்குறது, வஞ்சம், உணர்வு, உணர்ச்சி, குற்றம் எல்லாத்தையும் பாக்குது. அதே மாதிரி ரொம்ப இப்ப நீங்க ஸ்பீச் கொடுக்குறியா, உங்களுக்கு உள்ள அறிவு, எங்களுக்குள்ள அறிவு ஏதோ கேட்கிறோம். இந்த அறிவு தான் நல்லதையும் செய்யுது. ஆனா இந்த அறிவை ஒரே மாதிரி நெறிப்படுத்தி வாழணும் அப்படின்னா அது மனவளக்கலைக்கு மட்டும்தான் முடியுமா, மற்றவங்களால முடியாது ஐயா. இப்ப என்னையெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டேன், ஆனா குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கவங்களை பார்த்தா திருப்பி சொல்லாட்டி ஒரு எரிச்சல் மனசுக்குள்ள வருதுயா. அது கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா வருது. அருமை, நல்ல கேள்வி கேட்டீங்க. இது அறிவுதான் எல்லா தப்பும் பண்ணுன்னு சொன்ன இடத்துல அந்த இடத்துல சின்ன ஒரு தவறு. இப்ப அறிவு அறிவான நிலையில தவறு பண்ணாது. நல்லா கேட்டுங்கம்மா, நான் மனம் வேற அறிவு வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். உணர்ச்சி நிலையில அது வேலை செஞ்சதுன்னா மனம், அதே அமைதி நிலை போயிடுச்சுன்னா அது அறிவு. அமைதி நிலையில வந்தாச்சுன்னா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். உணர்ச்சி நிலையில் இருக்கிற போது அது நமக்கு என்னன்னா தவறாத்தான் மாறும். அதான் மனவளக்கலை மன்றங்கள்ல ஆரம்பிச்சு அறிவு திருக்கோயிலா மாறினது. அதனால நம்ம மனம் அறிவாகிய மனிதனும் இன்னைக்கு கூட சொல்லியிருந்த மனிதனும் தெய்வம் என்றார் அருட்தந்தை. அப்போ அறிவா மாத்தணும் மனச. உணர்ச்சி வயத்துல இருந்து கொஞ்சம் விடுதலை. அந்த உணர்வுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க கிருபாநிதி அம்மா. நீங்க இந்த மாதிரி மத்தவங்களை சொல்றது, அதை நீங்க தற்சோதனை மௌனத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் அந்த இடத்துல பழி வாங்குற உணர்வு எனக்கு ஊக்கப்படுத்தப்பட்டு உணர்வு நிலையில மனமா இயங்கிட்டு இருக்குது. இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம்னு நல்ல முடிவு எடுத்து அது போற வரைக்கும் அனுப்பிச்சுட்டு வந்துருங்க. அந்த இடத்துல அறிவு அதை ஆட்சி பண்ணிடும். இனி அந்த 6 பண்ணாலும் லேசா எடுத்துப்பீங்க. நன்றிமா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புயா, ரொம்ப அருமையான தலைப்பு. சந்திராமா, வாழ்க வளமுடன். சந்திராமா, வாழ்க வளமுடன். நன்றிமா. அடுத்த ஆஸ்திரேலியாவில இருந்து சபரிஷ் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். சபரீஷ் மெல்பர்ன் தானா? இங்க இங்க எல்லாம் மெல்பர்ன்ல தான் இருக்குங்க ஐயா. அசோஷியல் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப 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 டிஃபரெண்டா யூனிக்கா இருந்ததுங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம இதுல சொல்லுவாங்க பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. பட் நீங்க சொல்றீங்க இந்த சிறுக கட்டி பிறகு அந்த இல்லதான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு ஆடம்பரமான லைஃப் தான். இங்கே என்னன்னா வீடு பெருசா இருக்கு, ஆனா ஆளுங்க 2 பேர் 3 பேர் அப்படிதான் தனியா ஓன் தான் இருப்போம். அந்த மாதிரிதான் இந்தியாலுமே இருக்கு. அம்மா தனியா இருக்காங்க, பெரியம்மா எல்லாம் அவங்க எல்லாம் அந்த மாதிரி வாழ்றாங்க. இது நம்ம என்னையா சொல்றது, நம்ம அறிவுக்கு இந்த வெளிநாடுன்னு வந்துடுறோம். ஆனா ஒவ்வொரு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அமைப்பு இல்லாத போது என்ன பண்றதுன்னு ஒரு கேள்விங்க ஐயா. நன்றி. அது நல்ல அருமையான கேள்வி. வாழ்க வளமுடன். ஐயா மைக் ஆஃப் ஆயிடுச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னது மைக் ஆஃப் ஆயிட்டா? சரி, கேக்குதுங்களா இப்போ? இப்ப கேக்குது. அதனால பெருக வாழ்ங்கிறது
பெருக வாழுங்கிறது வந்து சிறுக கட்டி பெருக வாழுன்னு வீடல்ல. எல்லாரும் வீடு நினைச்சுக்கிறாங்க. நல்ல எண்ணங்களையும் நல்ல பாருங்க. நீங்க உங்க ஆதங்கம் பாருங்க, எல்லாம் ஃபேமிலியோட இருக்கணும்னு ஒரு ஆதங்கம் வந்து அது வீடியோ கால்ல இருக்கலாம். இப்ப அடுத்து ஏஐ தொழில்நுட்பம் வந்தாச்சு. உங்களுக்கும் கூட இப்ப அடுத்தது என்ன வெர்ச்சுவல் ரியாலிட்டி வந்தாச்சு இல்லையா? இப்ப சபரீஷ் பெரியமா முன்னால உட்காந்து பேசுற மாதிரி வந்துருமே, பெரியமா உங்க முன்னால உட்காந்து பேசுற மாதிரி வெர்ச்சுவல் ரியாலிட்டி வந்துருமே. அந்த தொழில்நுட்பத்து மூலம் இணைந்து வாழலாம். நற்பண்புகளையும் நல்ல இதையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல இதையும் வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுதான் பெருக. அதாவது சிறுக கட்டி பெருக வாழ்ங்கிறது வந்து நல்ல விஷயங்களை, பெரிய பெரிய வீடுகளை எல்லாத்த விட நல்ல பண்புகளை பெருக்கி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அந்த மாதிரி வாழ்றதுதான் பெரியவங்க அந்த காலத்துல சொல்லி இருக்கணும். அதை நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம், பெருக கட்டி சிறுக வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாழுங்க. அப்படி வாழ்ற போது உங்களுக்கு அது நல்லா இருக்கும். வாய்ப்பு கிடைக்கிற போது எல்லாத்தையும் இணைத்து வாழலாம். இதே ஒரு நல்ல இணைப்பு தானுங்க. நீங்க அங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன், அம்மா வந்து அங்க நெல்லையில் இருக்காங்க போல் இருக்கு, எல்லாம் இணைந்து இருக்கோம் இல்லையா? இது எவ்வளவு நல்ல விஷயம், தொழில்நுட்பம் தான். அதனால வாழ்த்துக்கள் சபரீஷ். சபரீஷ் வந்து லெஃப்ட் ஆயிட்டார் போல. ஓகே, அப்படியா? அவர் மைக்கா காணோம், மேபி கேட்டுட்டு என்னன்னு தெரியல. நன்றி. அடுத்த அன்பராக உமாதேவன் அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க கேட்கலாம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்குங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி அக்காவுக்கு சொன்னையா, இப்ப வீடு வாடகை வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா, ரொம்ப நன்றி. அப்புறம் நீங்க இந்த சிறுக கட்டி அந்த தலைப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா, நீங்க நல்லா இது சொன்னீங்க. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு போன்ல நம்ம என்ன நம்பர் குறிச்சு சொல்லணும்னு சொன்னீங்க ஐயா, அது மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றி. அருமை. பாருங்க, நீங்க ஒருத்தர் நல்லா அப்ளை பண்ணி பழகுறீங்க, அது உங்க வாழ்க்கையில வெற்றி தருது. குருவே அந்த அடுப்பு குடியீடு கூட அந்த தலைப்புல நல்லா பேசுனீங்க ஐயா. ஒவ்வொரு தலைப்பும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நம்ம கிருபானந்தி அம்மா சொன்ன மாதிரி அந்த தலைப்புல எனக்கு பேசுங்க ஐயா. சரி. அது யூடியூப்ல இருக்கு. ஊத்துக்குழி அறிவித்தல் கோயில் அன்னைக்கு பேசுனது உண்டி கொடுத்தோர் அப்படிங்கிற தலைப்பு யூடியூப்ல போட்டா வரும். இருந்தாலும் தனியா அடுத்த பேசிடுவோம். சரிங்க, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. சந்திரம்மா நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்த வாழ்க வளமுடன். மாரிமுத்தையா நீங்க பேசலாம். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. மாரிமுத்தையா லைன்ல இருக்கீங்களா? வெளியில போயிட்டீங்களா? ஹலோ ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க மாரிமுத்து சார். ஐயா, சிறுக கட்டி அப்படின்ற ஒரு தலைப்பு ரொம்ப அருமையா இருந்தீங்க. அதாவது வந்து சிறுக கட்டி மொத்தம் ஒரு லைன்ல சொன்னா எப்படிங்க சொல்லுவீங்க நீங்க? இது நம்மளுடைய புரிஞ்சுக்கிற மாதிரி. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்கள்ல பழக்க வழக்கங்களை ஒரே முதல் வேலையை கட்டி சிறுக கட்டி போட்டலாம், அவ்வளவுதான். ரொம்ப அருமையா, சிறப்புகள் அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருந்துச்சு சொன்னீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. வழக்கம் போலவே உங்களோட தலைப்பு ஒரு வெகுஜன நடையில யதார்த்தமா பேசுறது எல்லாமே ரொம்ப அருமை. நன்றி சந்திரா மேடம். நன்றி. நல்லா பண்ணீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. நன்றி. பண்ணிக்கலாங்க மேடம். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். செவ்வேல் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, அவரோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா லைன்ல இருக்கீங்களா? ரவிக்குமார் ஐயா, பேராசிரியர் ஐயா லைன்ல இருக்கமா? செவ்வேல் இருக்கேன். செவ்வேல் ஐயா நீங்க பேசுங்க. செவ்வேல் சார் வாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இல்ல உங்களுடைய காணான்னு பார்த்தேன். நன்றி. வந்துட்டீங்க. நன்றி, வந்ததுக்கு நன்றி. ரொம்ப நல்லதுங்க ஐயா. சிறுக கட்டிக்கு என்ன ஐயா மீனிங்? அது எனக்கு கேட்கலங்க ஐயா, என்னன்னு சொல்லுங்க ஐயா. நான் யூடியூப்ல வந்தா கேட்டுக்கிறேன் ஐயா. சிறுக கட்டி பெருக வாழ்னு ஒரு பழமொழி இருக்கு நம்ம ஊர்ல. ஆமா, சிறுக கட்டி பெருக வாழ்னா அந்த காலத்துல வீடுகள்ல சிறுசா இருந்தது, மக்கள் நல்லா சந்தோஷமா பெருக்கமா வாழ்ந்தாங்க. அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, பெரியப்பா சித்தப்பான்னு எல்லாம். இன்னைக்கு பெருக கட்டி சிறுக வாழ ஆரம்பிச்சிட்டோம். வீடு பெருசு. அதுக்கு எதை கட்டணும் எதை கட்டக்கூடாதுன்னு யூடியூப்ல பாத்துருங்க.
சரிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு சின்ன இதுங்கய்யா, நீங்க வந்து சிறுக கட்டின்னு ஏதோ ஒரு ஆழமான தலைப்புல பேசணும்னு நினைச்சேன். அம்மா வந்து சிறுக கட்டி பழமொழியை சொல்லிட்டாங்க. நீங்க ஒரிஜினலா பேச நினைச்சது என்ன கருத்தியா பேச நினைச்சிருந்தீங்க? இதுதான், அது வீடு கிடையாது, வீடு கிடையாது, வீட பத்தி தான் நானும் சொல்லல. சரி சரிங்க ஐயா. நான் வந்து மகரிஷியோட சிக்கனம் அந்த இதான் நான் எடுத்துட்டு போனேங்க ஐயா. சிக்கனமா இருக்கணும், சிக்கனமா இருக்கணும், சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம். அந்த தலைப்புக்கு வராம இந்த வேண்டாத எண்ணங்களை எல்லாம் கட்டி போட்டுருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே இன்டெரக்டா போலான்னு பார்த்தேன். சரி, அதனால இருந்தது. நீங்க சொன்னது நல்லதுதான். நல்லா நன்றிங்க நன்றிங்கய்யா. இந்த கவிதை எப்ப எடுத்தீங்க? காலையிலேயே எடுத்தீங்களா? உடனே எடுத்தீங்களா கவி? ஆமா, இன்னைக்கு இல்ல, நான் நேத்தே எடுத்துட்டேன். நேத்து நைட்டே எடுத்துட்டேன். நன்றி நன்றி. வாழ்க. நன்றிங்கய்யா. உமையால் அம்மா வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம் ஐயாவோட. அம்மாமா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேடம். ஐயா, நானும் அந்த சிறுக கட்டி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறதுக்காக தான் எடுத்திருந்தேங்க ஐயா. சேமிப்பு அப்படிங்கிற மாதிரிதாங்க எனக்கும் வருது, நினைவுக்கு வருது. சேமிப்பா இருந்து நல்லா வாழணும், சிக்கனமா சேமிப்பா இருந்து நல்லா வாழணும் அதுல நிறைய அர்த்தம். அதாவது நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது வந்து, இப்ப அம்மா சொன்னது வந்து சிக்கனம் வந்து தேவை, பொருளாதாரத்துக்கு முக்கியம். நீங்க சொல்றது சேமிப்பு, சிறுவாடு சேர்த்துறது அப்படின்னு சொல்லி, நான் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களை கட்டி போட்டுட்டு நல்ல குணங்களை பெருக்கலாம் அப்படின்னு சொன்ன தலைப்புலதான் இன்னைக்கு பேசியிருந்தேன். அதனால சிறுக கட்டி பெருக வாழுங்கிறது, இப்ப அவர் இன்னொரு செவ்வலையே கேட்டார் இல்லையா, அந்த காலத்துல சின்ன வீடா நல்லா எல்லாரும் வாழ்ந்தோம் ஒற்றுமையா. இன்னைக்கு பெரிய வீடா இருக்கு, தனிப்பட்ட முறையில வாழ்றோம். பெருக கட்டி சிறுக வாழ்றோம். அது இல்லாம இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறது இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம், ஷேர் பண்ணோம். சிறப்புங்க சிறப்புங்க, மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த காந்திமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்மா. காந்திமதி சேந்தமங்கலம் அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நீங்க பேசலாம். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. காந்திமதி அம்மா. அம்மா வணக்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க வந்து ஸ்கூல்ல போயிட்டு சொன்னீங்க ஐயா, ஏதோ தேர்ச்சி சதவீதம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அது எந்த விதத்துல கேட்கலாம் அப்படின்றது இந்த உரையெல்லாம் சிறப்பா இருந்ததுங்க ஐயா, கேட்கறதுக்கு அருமையா இருந்தது. தேர்ச்சி சதவீதம் எப்படி, என்ன மாதிரி எல்லாம் அங்க கொடுத்துருக்கீங்க கல்வித்துறையில அப்படின்றது கேட்கறதுக்காக பண்ணாங்க ஐயா. அதுல இருக்கேன், அதனால வேற ஒண்ணு இல்லைங்கம்மா. அந்த அரசு துறை பள்ளிகளை படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் அந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரம் நிறைய இருக்குது. அது வந்து அதைய வந்து அந்த சுதந்திரம்ங்கிறது என்ன, நம்ம பின்னால் என்ன ஆயிருவோம். ரெண்டாவது அவங்களுக்கு பய உணர்வும் இருக்குது. சுதந்திரத்துக்கு ஆப்போசிட் வந்து பயந்தாங்க, பயங்கரமான பயம். அந்த பய உணர்வு போக்கிட்டு வந்துட்டாலே போதும். மனவளக்கலையில் நீங்க பாடமெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அதெல்லாம் வாத்தியாருக்கு பார்த்துப்பாங்க, மிஸ் பார்த்துப்பாங்க. நம்ம சொல்ல வேண்டியது அந்த எக்ஸாமினேஷன் ஃபியர். நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சில படிக்கிற தம்பி, அந்த படிக்கிற ஃப்ரீக்வன்சி தலைப்பு ஏதாவது பேசிருக்கீங்களா? அதை பத்தி ஏதாச்சும் தலைப்பு? இல்ல ஒண்ணு, அதாவது சிம்பிளா சொல்றேன். நம்ம படிக்கிற மன ஓட்டம் வேற வேகம், அங்க எக்ஸாமினேஷன் ஹால்ல போனா அந்த ஓட்டம் வேறையா இருக்கு. அதனால அந்த வேகத்தை மாத்துறதுக்கு சின்ன தவம் பண்ணிட்டீங்கன்னா அதே வேகம் வந்துடும். பரீட்சை நல்லா எழுதிடலாம். பயப்படாம தெரிஞ்சது எழுதுங்க, நல்லா பாஸ் பண்ணி 100% நான் ஒரு பள்ளியில, அரசு பள்ளியில தேர்ச்சி பெற்றிருக்காங்க. சூப்பர் சூப்பர். தவம் மட்டுமே வாங்க ஐயா, தவம் உடற்பயிற்சி ரெண்டுமே வாங்க ஐயா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? உடற்பயிற்சி பசங்க பண்ண மாட்டானுங்க, சின்ன பசங்க பார்த்தா அவங்க விளையாட்டே உடற்பயிற்சி தான். அதனால அந்த அந்த பக்தியில என்ன பக்தி முறை இருக்காங்களோ அந்த பக்தி முறையை கொஞ்சம் செலுத்திட்டு, நீங்க ரெண்டாவது பெண் குழந்தைகளா இருந்து இதே சொல்லுங்க, பரீட்சை எழுதிட்டு வந்து எழுதுனதை பத்தி பேசிடாதீங்க. அந்த பொண்ணு எழுதியிருப்பான்னு எழுதிருக்க மாட்டேன், உன்னோட அலைச்சூழல் மாறிடும், அடுத்த பரீட்சை படிக்க முடியாது. அந்த சின்ன டெக்னாலஜி எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா சரியா. நன்றிங்க ஐயா, நன்றி. மிக சிறப்புங்க. வாழ்க. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே